இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாள்ல கிடைச்ச தமிழ் சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ் தான் ஒரு கலெக்ஷனா பார்க்க போறோம்ப்பா. ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, மெஹந்தி சர்க்கஸோட டைரக்டர், ஹீரோ அவங்க திரும்ப ஒரு படம் பண்ண போறாங்க. அதே காம்போல ராஜு சரவணன் இருக்கார்ல, அவரோட டைரக்ஷன்ல வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு படம் பண்ண போறாரு. சுவாசிகா இருக்கிறாங்கல்ல, இப்ப ரீசென்ட்டா லப்பர் பந்து மூலமா வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அவங்க அடுத்தடுத்து நெறைய படங்கள் கமிட் ஆயிட்டு இருக்காங்க. மாமன் அப்படிங்கிற சூரியோட அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சுல்ல, சூரி படம் ஒண்ணு. அந்த படத்திலேயே அவங்க ஒரு முக்கியமான ரோல் பண்றாங்க அப்படின்னு இருக்க. ஸோ அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த படங்கள் அவங்க கமிட் ஆயிருக்காங்க. இந்த படத்துலயும் அவங்க ஒரு முக்கியமான ரோல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது. அவங்களுக்கு இந்த படம் அப்படிங்கிறது மெகந்தி சர்க்கஸ் மாதிரி ஒரு படம் கொடுக்குறாங்க. இன்னும் வேற ஏதாவது ஜான்ரு தொடர்றாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஸோ இதுக்கு அடுத்தது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, கூலி படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. கூலி மட்டும் இல்ல, ஜெயிலரோட அப்டேட்டும் கிடைச்சிருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தோட ஷூட் வந்து கூலி படத்தோட ஷூட் வந்து பிப்ரவரியில ராப் அப்படிங்கிற மாதிரியும், படத்தோட ரிலீஸ் வந்து மே 1க்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்களாமா. இதுக்கு அடுத்ததா வந்து ஜெயிலர் வந்து மார்ச் 20 வந்து ஷூட் போறாங்க. ஸ்கெடியூல் வந்து கேரளா கோயம்புத்தூர்ல பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததா என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, நாளைக்கு சூர்யா 44 அப்டேட் வருது அப்படின்னு இருக்க. படத்தோட டைட்டில் வந்து ஜானி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. அவர் கார்த்திக் சுப்ராஜ் வந்து தீவிர ரஜினி ஃபேன் அப்படிங்கிறனால அவரோட டைட்டிலே வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது கேட்குறப்ப. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு அது கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு இருக்க. எப்படிப்பட்ட டைட்டிலாக இருக்க போகுது. படத்தோட ரிலீஸ் வந்து மார்ச் 28 பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததா வந்து விஜய் சேதுபதி வந்து ஹரியோட டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ண போறாரு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரமே வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நயன்தாரா பண்றாங்கப்பா. அவங்களோட ரவுடி பிக்சர்ஸ்ல பண்றாங்க. இந்த படத்தை வந்து அவங்க தான் லீடும் பண்றாங்க. ஹீரோயினாவும் அவங்க தான் இந்த படத்துல பண்றாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். குட் பேட் அக்லி மட்டும் இல்லப்பா, இன்னொரு படமும் உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அஜித் வந்து ஆதிக் கிட்ட படத்தோட அவுட்புட் பார்த்ததுக்கு அப்புறமா படம் நல்லா இருக்கே, சரி நீங்க வந்து மார்க்காண்டினி 2 முடிச்சுட்டு வாங்க, இன்னொரு படமும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராமா. ஸோ இன்னொரு படம் ஆன் போர்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னாடி வர இந்த குட் பேட் அக்லி படத்தோட ரிலீஸ் எப்போ இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா வந்து பொங்கலுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பொங்கலுக்கு விடாமுயற்சி வந்தது அப்படிங்கிறனால வந்து இது தள்ளி போச்சு. எப்போ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதான். ஸோ இதெல்லாம் தான் இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ். இதில் உங்களோட ஃபேவரட் ஹெட்பிட் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.